ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோயில் மற்றும் சார்பு ஆலயங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றுதல் நிகழ்வு. விளக்கு ஒளியில் பிரகாசித்த ஆலயங்கள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்துடன் இனிதே நிறைவு. திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி. பக்தர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயங்களில் கார்த்திகை தீபம். தீபங்களை ஏற்றி வைத்த ஆலய அதிகாரிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் மற்றும் ஸ்ரீ நம்பெருமாள் புறப்பாடு. சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் உற்சவம். மாடவீதியில் பவனி வந்த உற்சவ தெய்வங்கள். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா. ஸ்ரீ சந்திரசேகரருக்கு அம்பிகையுடன் நடைபெற்ற தெப்போற்சவம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை சார்ந்த உப ஆலயங்களில் கார்த்திகை தீபத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நேற்று மாலை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு அனில்குமார் செங்கால் தம்பதிகள், கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி தம்பதிகள், உயரதிகாரிகள், குழு உறுப்பினர்கள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் ஆலய வளாகத்தில் இருக்கும் கொடிமரம், பலிபீடம், பிரகாரங்கள் ஆகியவற்றில் வைக்கப்பட்டிருந்த அகல் விளக்குகளில் தீபங்களை ஏற்றினர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் செயல் அலுவலர், கூடுதல் செயல் அலுவலர் தம்பதிகள் மடக்குகளில் தீபங்களை ஏற்றியவாறு ஆலய உள் வளாகத்திலிருந்து ஊர்வலமாக வந்தனர். பிறகு ஆலயத்தின் பல்வேறு பகுதிகளில் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ வராகசுவாமி திருக்கோயில் அருகே இருக்கும் புஷ்கரணியில் தீபங்கள் விடப்பட்டன. பின்னர் ஸ்ரீ பேடி ஆஞ்சநேயர் சன்னதியிலும் தீபம் ஏற்றப்பட்டது. இதேபோல் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோயிலிலும் அகண்ட விளக்குகளில் நெய் ஊற்றி திரியிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்ன ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் தீபங்கள் ஏற்றப்பட்டதும் ஜீயர் சுவாமிகள் பட்டு வஸ்திரங்களை சுமந்து கொண்டு முன்னே செல்ல திருப்பதி இணை செயல் அலுவலர் வீரபிரம்மம், அர்ச்சகர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் தீபங்களை ஏந்தியவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மங்கள வாத்தியங்களோடு உலா வந்ததும் ஆலய பிரகாரங்களில் தீபங்களை ஏற்றினர். இதேபோல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சன்னதி முன்பிருந்து திருப்பதி இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம், ஆலய அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் தீபங்களை ஏற்றிக்கொண்டு பட்டு வஸ்திரங்களை சுமந்தபடி மங்கள வாத்தியங்களோடு ஊர்வலமாக ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலை அடைந்தனர். அங்கு ஆலயத்தை சுற்றி வலம் வந்ததும் மூலவர் சன்னதியில் அகண்ட விளக்குகளை சேர்ப்பித்தனர். மேலும் கோயில் வளாகத்தில் நெய் ஊற்றி திரியிட்டு வைக்கப்பட்டிருந்த அகல் விளக்குகளில் தீபங்களை ஏற்றி வைத்தனர். திருப்பதி அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டையோடு மடக்குகளில் நெய் ஊற்றி திரியிட்டு வைத்து பூஜைகளை துவக்கினர். கும்பாராதனை செய்ததும் ஆலய அதிகாரிகள் சங்கல்பத்துடன் தீபங்களை ஏற்றினர். தொடர்ந்து திருவிளக்குகளை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் சன்னதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டனர். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வந்த ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் திருமஞ்சனத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. நிறைவு நாளான நேற்று ஆலயத்தில் உள்ள கல்யாண உற்சவ மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியையும் தனி மேடையில் ஸ்ரீ திருமங்கையாழ்வாரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் அர்ச்சகர்கள் உபச்சார கைங்கரியங்களை நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு வேத மந்திர உச்சாடனங்களோடு திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். மேலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலைகள் சாற்றி தூப தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து மங்களவாத்தியங்கள் முழக்கத்துடன் சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பின்னர் அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது.
நிறைவாக ஆச்சாரிய புருஷர்கள், பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். திருமலை அன்னமய பவனில் இன்று காலை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தலைமையில் டயல் யுவர் ஈவோ நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பக்தர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு செயல் அலுவலர் திரு அனில்குமார் செங்கால் பதிலளித்தார். இதையடுத்து பேசிய செயல் அலுவலர், டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு வைகுந்த ஏகாதசி உற்சவம் நடைபெறவுள்ளதாக கூறினார். மேலும் 30, 31, 1 ஆகிய தேதிகளில் இடிப் மூலமாக முன்னதாகவே பதிவு செய்த பக்தர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை 1,70,000 பக்தர்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும், அனைத்து பக்தர்களும் ஸ்ரீ ஏழுமலையானை தரிசிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் கூறினார். 7.7 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும், அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 1082 மணி நேர தரிசன நேரத்தில் 164 மணி நேர தரிசனம் சாமானிய பக்தர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் விரதம் மேற்கொண்டு வைகுண்ட ஏகாதசி அன்று எம்பெருமானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு பிறகு அன்னப்பிரசாதம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் மற்றும் ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் நேற்று கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மடக்குகளில் நெய் ஊற்றி திரியிட்டு தீபங்கள் ஏற்றப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். பின்னர் ஆலய அதிகாரிகள் தீபங்களை கைத்தலமாக ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்ததும் பல்வேறு பகுதிகளில் விளக்குகளை வைத்தனர். இதேபோல் ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஆலய அதிகாரிகள் மற்றும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் மடக்குகளில் எண்ணெய் ஊற்றி திரியிட்டு வைக்கப்பட்டிருந்த விளக்குகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. மேலும் மந்திர உச்சாடனங்களுடன் திருவிளக்குகளுக்கு ஆரத்திகள் காட்டியதும் வெளிப்பிரகாரங்களில் தீபங்களை ஏற்றினர். மேலும் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், உபயதாரர்கள் திருவிளக்குகளை கைகளில் ஏந்தியபடி மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தீபங்களை ஆலய பிரகாரங்கள் முழுவதும் வைத்தனர். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு அருள்பாலித்த செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் ஏக தீபமும் தேங்காய் பழங்களும் நிவேதித்து கற்பூர அரத்தி காண்பித்தனர். மேலும் அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு ஆழ்வாரும் ஸ்ரீ எம்பெருமாள் திருக்கார்த்திகையை ஒட்டியும் பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவர் ஆழ்வாரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்ததும் ஆழ்வார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். ஆழ்வாருக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பாராயணம் முடிந்ததும் ஆழ்வார் உற்சவ மூர்த்தியை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலய உள்வளாகத்தை அடைந்ததும் தாயார் சன்னதி சென்று மங்களாசாசனம் பெற்று சந்திர புஷ்கரணி, மணல் வழி, கருட மண்டபம் வழியாக ரங்கவிலாச மண்டபத்தை கடந்து வெளியாண்டாள் சன்னதியிலும் மங்களாசாசனம் பெற்று ஆழ்வாரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி உடன் வர ஆழ்வாருக்கு ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிம்மகதியில் கருவறையிலிருந்து வெளியே வந்த சுவாமி முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. சுவாமிக்கு பட்டாடை கட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து நீள்முடி கிரீடத்தோடு தங்க யக்னோபவீத்தமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர்.
ஸ்ரீ நம்பெருமாளுக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் ஆலவட்டம் வீசி தண்டங்களும் தீப்பந்தங்களும் முன்னே செல்ல பிரகார உலா புறப்பட்டனர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல விஸ்வக்சேனர் சன்னதி கடந்து பிரகாரங்களை சுற்றி வந்த உற்சவருக்கு மூலஸ்தான மேலப்படிக்கட்டில் அரையர் சேவையுடன் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் உற்சவத்தை முன்னிட்டு உபயநாச்சியார்கள் சமேதராக ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி மாடவீதி புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ திருமங்கையாழ்வாரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு எதிர் சேவையாக சென்ற ஆழ்வாருக்கு முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து காதணிகளுடன் காசு மாலை அடுக்கு பதக்கங்கள் வைத்து காவி பட்டாடை கட்டி தங்க பாத கவசங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வாளும் கேடயமும் தாங்கியபடி ஆழ்வார் திருக்காட்சி தந்தருளினார். உபயநாச்சியார்களோடு பவனி வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இருகுடை சேவையோடு உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். நவரத்ன பாதகவசம், தங்க ஒட்டியானம், காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்களோடு அபயம் காட்டியபடி அலங்கார பிரியன் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்காட்சி தந்தருள வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் இரட்டை கிளி பதக்கம் மற்றும் புஜகீர்த்தியோடு பின்னழகையும் காட்டியபடி உலா சென்ற ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு உலா முடிந்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவமூர்த்திகளுக்கு கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக எதிர் சேவை சாதித்த ஸ்ரீ திருமங்கையாழ்வாருக்கும் கும்பதீபமும் கற்பூரமும் காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ சந்திரசேகரருக்கு தெப்ப உலா நடத்தப்பட்டது. ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த அண்ணாமலையாரை ஆற்றுப்படுத்தும் விதமாக அம்பிகையுடன் ஸ்ரீ சந்திரசேகரரை விசேஷமாக அலங்கரித்து சிவாலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். பல்வேறு வீதிகளை கடந்து ஐயங்குளத்தை அடைந்தனர். அங்கு பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் ஆதித்தம்பதிகளை குலுவிருக்கச் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டி சர்வலங்காரத்தோடு சுவாமியும் அருகே அம்பிகையும் அழகாக திருக்காட்சி தந்தருள பஞ்சதீப ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி பரவசத்துடன் தரிசிக்க தெப்ப உலா விமர்சையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களோடு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் குளத்தை சுற்றி 3 முறை பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர் ஆதித்தம்பதிகள். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் 108 போர்வை சாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. இதையொட்டி அதிகாலை வேளையில் ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதியிலிருந்து புறப்பட்டு பகல் 10 மண்டபத்தை அடைந்த உற்சவமூர்த்திகளை மேடைகள் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீ ரங்கமன்னார், ஸ்ரீ பெரிய பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள், ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவமூர்த்திகள் என அனைவரையும் நிறுத்தியிருந்தனர். நம் பாடுவான் என்ற பக்தனுக்கு பெருமாள் அருள் செய்ததை முன்னிட்டு குளிர்காலம் வருவதை பக்தர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டும் போர்வை சாற்றுதல் வைபவம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் உற்சவ தெய்வங்களுக்கு வண்ணப்பட்ட ஆடைகள் கொண்டு போர்த்தி மாலைகள் சூட்டி திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களையும் ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவமூர்த்திகளையும் பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சண்முகநாத பெருமான் கோவிலில் கார்த்திகை உற்சவ விழாவையொட்டி தெய்வங்களுக்கு விசேஷ ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள வாகன மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத உற்சவர் ஸ்ரீ சண்முகநாதரை குருவிருக்கச் செய்திருந்தனர். மயில் வாகனத்தின் மேல் அமர்ந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த சண்முகநாதனுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் ருத்ராட்ச மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து கையில் வெற்றி வடிவேலை தந்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயதேவியர்களும் வண்ணப்பட்டாடைகளோடு திருமாங்கல்யம் மற்றும் சாயக்கொண்டை கிரீடங்கள் அணிந்து இருபுறம் நின்று திருக்காட்சி தந்தருளினர். அழகாக அருள்பாலித்த தேவியர்கள் சமேத சண்முகநாதருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மேலும் பட்டு வஸ்திரம் சாற்றி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் பாண்டி நாட்டு திருப்பதிகளில் பிரசித்தி பெற்றதுமான திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் ஸ்ரீ திருமங்கையாழ்வாருக்கு ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் நடத்தப்பட்டது. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் திருமலை நம்பியை சரணடைந்து முக்தி பெற்ற ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருவரசுக்கு கோயிலிலிருந்து யானை முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் மங்கள சின்னங்கள், திருக்குடைகள் மற்றும் மங்கள பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். திருவரசில் ஆழ்வாருக்கு ஸ்ரீ அழகிய நம்பி சூடிக்களைந்த மாலை அணிவித்து மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஆழ்வாரின் வாழி திருநாமம் கூறி துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அழகிய நம்பிராயர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் சன்னதியிலிருந்து உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் கிடயத்தில் நிறுத்தி சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல ஆழ்வார் உற்சவ மூர்த்தியை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கொடிமரம் அருகே நிறுத்தி ஆழ்வாருக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு ஸ்ரீ நின்ற நம்பி சன்னதியை அடைந்து உற்சவரை நிறுத்தி பரிவட்டம் கட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. மேலும் பிரபந்ததாரர்கள் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து ஜீயர் பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் தாயார்கள் சமேத உற்சவருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளை வெள்ளி திருச்சியில் எழுந்தருளச் செய்து குடிமரம் முன்பு நிறுத்தினர். அலங்கார பிரியனுக்கு கற்கள் பதித்த கிரீடத்துடன் அடுக்கு பதக்கங்களும் ஹாரங்களும் அணிவித்து பட்டாடை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களுக்கு மஞ்சள் பட்டு சேலைகள் கட்டி ஒட்டியானங்களுடன் பவள மாலைகள், திருமாங்கல்யத்துடன் முத்துக்கள் பதித்த கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாருக்கும் வண்ணப்பட்டுடுத்தி மாலைகள் சூட்டி எழுந்தருளச் செய்திருந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க ஆழ்வாரை சுமந்து வந்து சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் தெய்வங்கள் எதிரே பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மாட வீதிகளில் பவனி வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களை ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதும் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி ஸ்தலமாக விளங்குவதுமான அருள்மிகு ஏலவார் குழலி உடனமர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலில் கலச பிரதிஷ்டை நடைபெற உள்ளதை முன்னிட்டு புனித நீர் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். வேத மந்திரங்களோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க கலச புறப்பாடு துவங்கியது. கடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்ற வேத பண்டிதர்கள் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோயிலை அடைந்தனர். அங்கு யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மேடையின் மீது விநாயகரை நிறுத்தி ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் கணபதி பூஜை செய்ததும் கணநாதனுக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் உற்சவம் நடைபெற்றது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஆழ்வாரை கைத்தலமாக ஏந்தி இருக்க ஆரத்தி காட்டியதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து எம்பெருமானின் சடாரி கொண்டு ஸ்ரீ திருமங்கையாழ்வாருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு நீராஜனம் சமர்ப்பித்ததும் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மேலும் தாயார் சன்னதி முன்பும் நிறுத்தி ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் நடத்தப்பட்டது. ஆழ்வாருக்கு பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் காதணிகளும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தாயார் மற்றும் சுவாமி சன்னதிகள் முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்து சடாரி சாதிக்கப்பட்டது. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அபிதகுஜாம்பாள் உடனமர் ஸ்ரீ அண்ணாமலைநாதர் திருக்கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு ஆதி தம்பதிகளுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ துவார சுப்பிரமணியர் எழுந்தருளி இருக்க மூலவர் அருள்மிகு அண்ணாமலையாருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதேபோல் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் அம்பிகைக்கும் இசைவாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மூலவருக்கு வெண்பட்டு கட்டி வில்வ மாலையுடன் மலர்ச்சரங்கள் வைத்து அலங்கரித்தனர். அம்பிகைக்கும் மஞ்சள் பட்டு சேலை கட்டி மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோயிலில்
49ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் அகல் தீபங்களை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதத்தில் உற்சவர் ஸ்ரீ ஹரிஹர சுதனை விசேஷ அலங்காரத்தோடு 18 படிகளுடன் அமர்த்தி அழைத்து வந்தனர். கம்பம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தீபங்களை ஏந்தியபடி ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக செல்ல பக்தர்கள் ஸ்ரீ ஐயப்பனை பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சைவ வைணவ திருத்தலங்களில் பாஞ்சராத்திரம் மற்றும் வைகானச தீபத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்தனர். ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் கவசமின்றி காட்சி தரும் ஆதிபுரீஸ்வரரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு இசை வாத்தியங்களோடு பிரியாவிடை சமேதராக தியாகராஜரும் அருள்மிகு வடிவுடையம்பாளையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து சிவாலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி அழைத்து வந்த ஆதித்தம்பதிகளை மாடவீதியில் நிறுத்தி சொக்கப்பனைக்கு சிவாச்சாரியார்கள் அர்ச்சனை செய்ததும் தீ ஏற்றப்பட்டது. பின்னர் பரவச நடனம் ஆடியபடி காட்சி தந்த ஸ்ரீ தியாகராஜர் மீது மலர்கள் தூவி சாமரங்கள் வீசியபடி மீண்டும் ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஆண்டாள் திருக்கோயிலிலிருந்து உற்சவர் பெரிய பெருமாளையும் ஸ்ரீ ரங்கமன்னார் சமேதராக ஆண்டாள் நாச்சியாரையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து வாகனங்களில் நிறுத்தி கோயிலிலிருந்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல சர்வலங்காரத்துடன் பவனி வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனைக்கு ஆரத்தி காட்டியதும் தீயிட்டு கொளுத்தினர். இதேபோல் அதே வழியாக சென்று கோயிலின் பின்புறமும் அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. சர்வலங்காரத்தோடு தெய்வங்கள் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். திருச்சி மாவட்டம் பிச்சாண்டார் கோவில் கிராமத்தில் மும்மூர்த்திகள் ஸ்தலமாக அமைந்துள்ள உத்தமர் கோவிலிலிருந்து உற்சவர் புருஷோத்தம பெருமாளை கேடயத்தில் நிறுத்தியும் பிரம்மதேவனை தனிக்கேடயத்தில் அமர்த்தியும் பிரியாவிடை மற்றும் அம்பிகை சமேதராக பிச்சாண்டேஸ்வரரையும் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். பிறகு கோயில் முன் மண்டபத்தில் புருஷோத்தம பெருமாளுக்கும் கோவில் தெற்கு திசையில் பிரம்மாவிற்கும் மேற்கு திசையில் பிச்சாண்டேஸ்வரருக்கும் என அடுத்தடுத்து சொக்கப்பனைகள் கொளுத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று மும்மூர்த்திகளோடு கோயிலை சுற்றி வலம் வந்து பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சர்வலங்காரத்துடன் மும்மூர்த்திகள் திருக்காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்ததும் மீண்டும் தெய்வங்களை ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகானச திருக்கார்த்திகையை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் சொக்கப்பனை அமைக்கப்பட்டிருந்தது. ஆலய பிரகாரம் முழுவதும் 5008 அகல் விளக்குகள் வைத்து தீபங்களை ஏற்றினர். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை அர்த்த மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது நிறுத்தி தீபம் காண்பித்தனர். பின்னர் கார்த்திகை தீபம் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். கோவிலில் முன்பகுதியில் அமைந்துள்ள சொக்கப்பனை மண்டபத்திற்கு உற்சவர்கள் எழுந்தருளியதும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சொக்கப்பனைக்கு சம்பரோக்ஷணம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பூஜைகள் நிறைவு பெற்றதும் வைகானச திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. ஜோதி வடிவில் காட்சி தந்த இறைவனை பக்தர்கள் தரிசித்ததும் தீப ரட்சையை உற்சவ மூர்த்திகளுக்கு வைத்து புனித நீர் தெளித்ததும் ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக தீபரட்சை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் முதலில் விநாயகருக்கு ஆரத்தி காட்டியதும் ருத்ராட்ச லிங்கத்தை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ ஆலய உலா புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் சிவாலயத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தி கொண்டு கார்த்திகை தீபம் முன்னே செல்ல ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். மேலும் 15 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனை முன்பு கலசம் வைத்து பூஜைகள் செய்ததும் ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து சொக்கப்பனை எரிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதிஜெகநாத பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் பிரதான தீபத்தை வைத்து பல்வேறு தீபாரத்திகளை காண்பித்தனர்.
பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்கார்த்திகை தீப ஆரத்தியும் காட்டப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலில் மூலவர் சன்னதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட திருவிளக்கு கொண்டு முதலில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியில் தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அர்ச்சகர்கள் திருவிளக்குகளை ஏந்தியபடி ஆலய பிரகாரங்களை வலம் வந்தனர். இதையடுத்து முகப்பு கோபுரம் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி கோபுரங்களில் தீபங்களை ஏற்றி வைத்தனர். மேலும் கோயில் பிரகாரத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க சொக்கப்பனைக்கு சிறப்பு பூஜைகளை நடத்தினர். மேலும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயில் வளாகத்தில் பஞ்சமூர்த்திகளை தத்தமது வாகனங்களில் ஒலிவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வெள்ளி மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேதராக சுப்பிரமணிய சுவாமி, ரிஷப வாகனங்களில் பிரியாவிடையுடன் காளகஸ்தீஸ்வரர், அருள்மிகு அபிராமி அம்மன் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். மடக்குகளில் நெய் ஊற்றி திரியிட்டு வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தியதும் தீபம் ஏற்றப்பட்டது. ஆலய வளாகத்தில் மங்கள வாத்தியங்களோடு தீபங்களை கைத்தலமாக ஏந்தி வந்து பிரதான விளக்குகள் மற்றும் ஆலய பிரகாரங்களில் வைக்கப்பட்டிருந்த அகல் விளக்குகளில் தீபங்களை ஏற்றினர். இதைத் தொடர்ந்து சர்வலங்காரத்தோடு காட்சி தந்த பஞ்சமூர்த்திகளுக்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். மேலும் பஞ்சமூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்ததும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு சிறப்பாக நடத்தினர். வான வேடிக்கை நிகழ்ச்சிகளோடு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபரட்சை வைத்து ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பஞ்சமூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. கரூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாதர் திருக்கோயிலில் உள்ள பகல் 10 உற்சவ மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் வெள்ளிக்கவசங்களோடு கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை கேடயத்தில் நிறுத்தி சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். பிரகாரத்தில் சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்த ஸ்ரீ ரங்கநாதரை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரோடு மேடை மீது நிறுத்தி கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். பிறகு உற்சவ தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். மேலும் நாமாவளிகள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்ததும் கார்த்திகை தீபங்களை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தாயார் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதிகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து மீண்டும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி ஆலய பிரகாரங்களில் தீபங்களை வைத்தனர். மேலும் கோயில் முன்பு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோயில் மற்றும் சார்பு ஆலயங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றுதல் நிகழ்வு, விளக்கு ஒளியில் பிரகாசித்த ஆலயங்கள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருநட்சத்திர உற்சவம், உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்துடன் இனிதே நிறைவு. திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி, பக்தர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயங்களில் கார்த்திகை தீபம், தீபங்களை ஏற்றி வைத்த ஆலய அதிகாரிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் மற்றும் ஸ்ரீ நம்பெருமாள் புறப்பாடு, சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் உற்சவம், மாடவீதியில் பவனி வந்த உற்சவ தெய்வங்கள். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா, ஸ்ரீ சந்திரசேகரருக்கு அம்பிகையுடன் நடைபெற்ற தெப்போற்சவம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथा
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।